இந்த ஃபில்லியல் போல்ட்னஸ் 27:79 இருக்கிற அல்லவா, இந்த ரோமன் லிட்டர்ஜி the Eucharistic assembly is invited to pray to our heavenly Father with filial boldness அப்படின்னு இருக்கிறது அல்லவா. அந்த ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப் நமக்கு தர வேண்டும் என்றால், சொட்டேரியாலஜியில் படிச்சிருப்பீங்க, ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப் நமக்கு தர வேண்டும் என்றால் கடவுளாக இல்லாமல் மனிதனாக மாற வேண்டும். கடவுளாக இல்லாமல் மனிதனாக மாறி ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு இந்த ஃபில்லியல் உறவு கொடுக்க முடியும், ஃபில்லியல் தத்தெடுப்பு முறையில் செயல்பட முடியும். அப்படி ஆகலைன்னா கடவுள் நேரடியாக மனிதனை தத்தெடுத்தால், மனிதனாக மாறாமல் கடவுளாகவே இருந்து தத்தெடுத்தால் அது தத்தெடுப்பாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் ஃபில்லியல் தத்தெடுப்பாக மாறாது. அது அந்த இன்டிமேசி பார்த்தோம்ல, அந்த இன்டிமேசி தான் கிடைக்கும். சரியா? த இன்டிமேசி பிட்வீன் கிரியேட்டர் அண்ட் கிரீச்சர் பார்த்தோம் இல்லையா, அது வேண்டுமானால் கிடைக்கலாம், ஆனால் ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப் கிடைக்காது. அப்ப ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். எனவே அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ஏதோ பாவத்தை போக்க வந்தாரெல்லாம் நினைக்காங்க தயவுசெய்து. பாவம் என்றால் கடவுளின் உறவை முறித்த நிலையில் நாம் வாழ்வதுதான் பாவ நிலை. அந்த மனித சட்டத்தை மீறிய நிலையில் வாழ்வது குறித்தெல்லாம் கடவுள் கவலைப்படல. இங்கே கடவுள் சட்டம் என்று இருக்கிறது. அது என்ன? அவருடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டும் என்பதுதான். அதான் ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றேன், இந்த கனியை புசிக்கக்கூடாது, அது ஒரு சட்டம். அப்படின்னா நான் இப்பொழுது உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ என்றைக்கு இந்த கனியை புசிக்கிறாயோ அன்றைக்கு இந்த உறவு முறிந்துவிடும். ஆனால் ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப்பில் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். அந்த கனியை புசிப்பது என்னன்னா, எனக்கு இந்த ஃபில்லியல் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நீ ஒரு நாள் சொல்லிவிட்டால், அதை ஏதோ ஒரு செயலில் காட்டிவிட்டால், அன்று முதல் நீ என்னுடைய ஃபில்லியல் உறவுக்காரர் இல்லை. நீ வேணா இன்டிமேசியில் நீ என்னுடைய மகன் என்ற முறையில் இருக்கலாமே தவிர ஃபில்லியல் உறவில் நீ என்னுடைய மகன் அல்ல. அது அவர் கொடுத்த கட்டளை. அதுக்கப்புறம் மனிதனா நிறையா, அப்போ சாத்தான் கூட அங்கே சேர்க்கிறான், இந்த பாம்பு ட்ரெஸ்ஸை போட்டுங்க, அறிவை தேடுங்கள், அழகை ரசிங்கள், அந்த சுவையானதை புசியுங்கள், இப்படிலாம் இதெல்லாம் மனித சட்டங்கள். மனிதன் தேடுகிறான், அறிவை தேடுவது மனிதனுடைய உரிமை என்று மனிதன் சொல்கிறான். அறிவு பெற வேண்டும் என்பது ஒரு சட்டம். இது மாதிரி நிறைய சட்டம், இன்னைக்கு பல லட்சம் சட்டம் போட்டு வச்சிருக்கிறான். மனிதன் அப்படி இரு, இப்படி இரு, இப்படி கோணிட்டு நடக்காது, நேராக நட, குனிந்த தலை நிமிராமல் நட, அப்படி 1008 சட்டம் போடுறான். இதெல்லாம் மீறது பாவம்னு கடவுள் பார்க்கல. அதனால அவர் கேட்கிறார், யாரை நீ ஆடை இல்லாமல் இருக்கன்னு யார் உனக்கு சொன்னதுன்னு அவர்களே சொல்லி கொடுத்துருக்கணும். இது கடவுளுடைய சட்டமாக இருந்தால் கடவுள் முதல்ல அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எப்போ ஆடையெல்லாம் கழட்ட விடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதையே சாத்தான் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா அதுதான் மனித மரபு. மார்க்கு 7:7-9 படிச்சு பார்த்துங்க. அப்ப மனித மரபு தான் கடவுளுக்கு எதிரானது, பகையானது சாத்தான். ஆனால் இங்கே கடவுள் ஏன் மனிதனாக வேண்டும் என்றால், அவர் நமக்கு ஃபில்லியல் உறவு தர வேண்டும் என்றால் கடவுள் மனிதனாக வேண்டும். அப்படி மனிதனாகும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இவரே முதலில் உறவை முறித்து கொள்ளாத நிலையில் பிறக்க வேண்டும். பாருங்க, அமல உற்பவி என்று சொல்லும் பொழுது அமல அன்னை என்று சொல்கிறோம். அந்த அமல அன்னையாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள் இயேசு கருவுறும் பொழுது. அப்ப இந்த கருவுற்ற காலம் முதல் பிரசவம் வரை உள்ள காலத்தில் அன்னை மரியாள் அவர்கள் ஆதாம் ஏவாளை போல் ஒரு உறவு வேண்டாம் என்று ஏதாவது ஒரு செயலில் காட்டியிருந்தால், அதாவது அந்த சிலுவையை ஏற்க மறுத்து இருந்தால், சிலுவை நற்செய்தின்னு சொல்றோம்ல, சிலுவை கஷ்டம், அதுதான் அவங்க சொல்றாங்க. அட நான் ஆண்டவருடைய அடிமை, நீ என்ன என்கிட்ட கேட்குற, நீ பாட்டு கட்டளையிட வேண்டியானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு அதான் பொருள். அப்ப அது மாதிரி மாற்றி சொல்லியிருந்தால் ஆதாம் ஏவாளுடைய செயலை செய்ததாக மாறிடும். அதை எனக்கு உறவு வேண்டாக்கா, அப்படிலாம் சில கஷ்டப்பட்டு நான் செய்யணும்னு எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா உறவு வேண்டாம் என்று சொல்வது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தவர்களாக மாறியிருப்பார்கள். ஆனால் அந்த நிலையிலும் அவங்க வென்றதும் இந்த 10 மாதம் பேச்சுக்குவோம், 9 10 பெற்று போயிட்டுலான்னா இந்த 10 மாத காலம் அவர்கள் பாவம் செய்யாத நிலையில் இருக்க வேண்டும் இல்லையா. அப்ப இந்த பாவம் செய்யாத நிலைன்னா உறவு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இயேசுக்கும் உறவு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால கடவுள் ரொம்ப பார்த்துட்டு என்ன செய்யறார், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் வர்றது வரையிலும் வெயிட் பண்ணி
அதுக்கப்புறம் தான் கபிரியேல் வானதூதரை அனுப்புகிறார். God sent his son as redeemer and savior. திருப்பி முழு வாசிக்கிறேன். To accomplish this, when the fullness of time had come, God sent his son as redeemer and savior. In his son and through him, he invites men to become, in the Holy Spirit, his adopted children and thus heirs of his blessed life. அவருடைய வாழ்வு முறையின் வாரிசுகளாக நாம் மாற நம்மை தத்தெடுக்கிறார்.